வடசென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் மாமூல் கேட்டு ரவுடி கும்பல் ஓட்டல் உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டை சோலையப்பன் தெருவில் இம்பாலா பரோட்டா கடை நடத்தி வருபவர் சங்கரன். இவர் உணவகத்திற்கு சென்று ரவுடி கும்பல் 4 பேர் அவரது உணவகத்தில் உள்ளே புகுந்து மாமூல் கேட்டு பயங்கர ஆயுதங்களால் சங்கரனை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த ஓட்டல் உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பரோட்டா கடைக்கு சென்று ரவுடி கும்பல் மாமூல் கேட்டு அட்டுழியத்தில் ஈடுபட்ட சம்பவம் வியாபாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஓட்டல் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகளை வைத்து சந்தோஷ் பிரணவராயன், குல்லா ஆனந்த் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கர்பேட்டை போலீசார் இந்த 3 பேரை பிடித்து விசாரிக்க நடத்தி வரும் நிலையில் ஏற்கனவே இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை திருவொற்றியூரில் தனியார் பள்ளி முன்பு 5 பேர் கொண்ட கும்பல் ரஞ்சித் என்பவரை பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கண் முன்னே சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் நடைபெற்ற நிலையில் வடசென்னையில் பரோட்டா கடையின் உரிமையாளரை மாமூல் கேட்டு வெட்டிய சம்பவம் வடசென்னை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.